ஜென் மடாலயம் இருக்கிறது. அங்கே 4 சீடர்கள் இருக்கிறார்கள். அந்த 4 சீடர்களுக்குள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு திடீர் ஆசை வருகிறது. அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒன்றா மௌன விரதம் இருந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஒரு மடாலயத்தில் சட்டத்திட்டம் இருக்கும்ல, குரு அனுமதியோடு தான் செய்ய முடியும். குருவை போய் பார்க்குறாங்க. ஐயா வணக்கம் குருவே, நாங்கள் இந்த மாதிரி மௌன விரதம் இருக்க போகிறோம் 4 பேரும், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க 4 பேரும். அவர் என்னத்துக்குடா அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரியா துறவிகள் தங்கள் துறவு வாழ்க்கையில் முன்னேறணும்னா மௌன விரதம் கை கால அடக்கமாக 5 புலன்களையும் அடக்கி இருந்தால் நல்லது தானே, ஞானம் சித்திக்கும்ல, ஒரு பயிற்சி ஆகும்ல, அதுக்காக தான் இருக்கணும்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் ஒரு வாரம் அப்படி இருந்துட முடியுமா? வாயை பொத்தி இருந்துட முடியுமா? வாயை கட்டி இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு குரு. ஐயா முடியும்யா. சரி பார்ப்போம் எனத்தையாவது செய்யுங்கன்ட்டு போயிடுறாரு. இவங்க 4 பேரும் என்ன செய்கிறாங்க, ஒரு அறையில் போய் கதவை அடைச்சி உட்காந்துக்கிறாங்க. 4 மூலையில் ஒவ்வொரு மூலையும் ஒருத்தன் பிடிச்சி உட்காந்துக்கிறான். அப்படியே தியானத்தில் உலகத்தை மறந்து, இந்த பிரபஞ்சத்தை மறந்து, வாழ்க்கையை மறந்து, கடந்த காலத்தை மறந்து, நிகழ்காலத்தை மறந்து, எதிர்காலத்தை பற்றி கனவு காணாமல் ஒரே சிந்தனையாக உட்காந்துறாங்க. அப்படி இருக்கும்போது பகல் கழிஞ்சிருது, சாயங்காலம் வந்துடுது, ராத்திரி வந்துடுது. அப்போ வானத்தில் ஒரு மாற்றம், மேகம் திரண்டு காற்றடிச்சு, குளிர் காற்றடிச்சு, காற்று கதன்னு மழை வர்ற மாதிரி இருக்குது. அப்போ இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நிஷ்டையில் இருக்கிறாங்க, தியானத்தில் இருக்கிறாங்க, உலகத்தையே மறந்து தியானத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது, மழை காற்று அடித்ததும் இப்போ ஜன்னல்லாம் பட்டார்னு அடிக்குது. உடனே அதில் ஒருத்தனுக்கு மட்டும் அந்த பட்டார்ன்ற சத்தம் கேட்டு தியானத்திற்கு இருந்து எழுந்துடுறான். தியானம் கலைஞ்சிருது. கலந்துட்டு ஆஹா இதை நம்ம யோசிக்கலையே, இந்த ஜன்னலை மூடணும்னு இந்த 4 இவ்வளோ நம்ம பெரிய அறிவுபூர்வமான விஷயத்தை செய்ய போகிறோம், 4 பேர் கிளம்பணுமே, இந்த முட்டாள்தனமாக இப்படி ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாமல் போயிருச்சே, இப்போ தியானம் கலைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி புலம்புறான். அவன் என்ன நினச்சான், இது மைண்டு வாய்ஸாக பேசுகிறோம், மனசுக்குள்ளேயே பேசுகிறோன்னு நினச்சான். ஆனால் அவன் வாயை திறந்து தான் அதை பேசிட்டான். பேசவும் 2வது அவன் பிடிச்சிக்கிட்டான். அடப்பாவி, ஏண்டா இவரு சின்ன படார்னு அடிக்கிற அந்த கதவு சத்தத்தை எல்லாம் எல்லாத்தையும் மீறி தானடா தியானம் இருக்கணும். இது ஒரு சின்ன ஒரு தொந்தரவும் தியானத்தை கலைச்சிச்சுன்னா தியானம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி நினச்சவன் அவனும் வாயை விட்டு பேசிட்டான். அப்போ 3வதவன் சொல்கிறான், போச்சு, எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஏண்டா மௌன விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் படார்னு சத்தம் கேட்டு முடிச்சானா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானடா, நீ ஏன்டா வாயை திறந்து பேசுறேன்னு அவனும் பேசிவிட்டான். அப்போ 4வதவன் என்ன பண்ணுறான், எனக்கு இதையெல்லாம் இவ்வளவு நடந்தது இயல்பாக எடுத்துக்கொண்டேன், என்னை இதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு செய்யவில்லைன்னு சொல்லிட்டு அதையும் வாயில் சொல்லிட்டான். அப்போ பெரிய சத்தம் கேட்குது, சிரிப்பு சத்தம். குரு உள்ளே வர்றாரு. ஏண்டா பெருசாக என்னமோ இந்த விஸ்வாமித்திரர் மாதிரி வந்தீங்க, ஏடா பண்ணீங்க, இருக்க முடிஞ்சா, வாயை கட்டி இருக்க முடிஞ்சா, முடிஞ்சதை செய்யணும், சரியா? உலகத்தில் எல்லா துன்பத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வாய் தான். அந்த வாயை கட்டணும், அந்த வாயை கட்டி பழகணும், அது சரியான நோக்கம்தான். ஆனால் அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும், மனசுக்குள் எழுகிற விஷயமாக இருக்கட்டும், உள்ளத்தில் எழுகிற உணர்ச்சியாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், அபிலாசையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எதன் மூலம் சொல்ல முடியும்? வாய் மூலம் தானே சொல்ல முடியும். அதையும் பார்க்கணும். 2வது, எது முடியுமோ எது இயல்போ அதை செய்யணும்.